சமூக வலைத்தளங்களையும் செய்தித்தளங்களையும் பின்தொடர்கின்றவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பேரதிர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. என்னப்பா என்னாச்சு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே என்னை பார்த்து விழிப்பது கொஞ்சம் புரியாம யோசிக்கிறது எனக்கு தெரியுது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் இடம்பெறாத ஒரு முக்கியமான சம்பவம் அல்லது மிகப்பெரிய ஒரு இழுக்கு நிறைந்த சம்பவம் அல்லது வரலாற்றை புரட்டி போடுகின்ற பேர அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். தங்காலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய தென் பகுதியை பொறுத்த வரைக்கும் தங்காலை என்பது மிக பிரபலமான ஒரு இடம். கடந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்ஷவனுடைய குடும்பத்தினருடைய பூர்வீக இடங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லி கருதப்படுகிறது. எனவே இந்த தங்காலையில் நடப்பது என்ன என்று சொல்லி மிகப்பெரிய கேள்விக்குறியை போட்டு இப்போது ஊடகங்கள் மூலமாக செய்திகளை வெளியிடுவதற்கு பல பேரும் தயாராக இருக்கும் நேரத்தில் தங்காலையில் நடந்தது என்ன? இன்று காலை போலீசாருக்கு அவசர அழைப்பு இலக்கத்தின் மூலமாக ஒரு அழைப்பு வருது. அங்கு 2 சடலங்கள் ஒரு கட்டப்பட்டு வருகின்ற வீடு ஒன்றில் காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு தகவல். எனவே அந்த தகவலை கிடைத்ததும் என்னாச்சோ ஏதாச்சோ என்று சொல்லி பதறி அடித்துக் கொண்டு போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்த போது அங்கே சடலங்களாக 2 பேரும் குற்றுயிராக, அதாவது உயிர் போகின்ற நிலைமையில் இயலாத ஒரு கட்டத்தில் இன்னொருவரும் என்று சொல்லி 3 பேரை இனம் காண முடிந்தது. 2 சடலங்கள் ஓகே. அடுத்தவரை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவசரமாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கு உட்படுத்துகின்ற வேளையில் அவருடைய உயிரும் பிரிந்திருக்கிறது. மொத்தமாக அந்த வீட்டில் இருந்து 3 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன ஆயிற்று, என்ன காரணம் என்று சொல்லி போலீசார் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற போதுதான் போலீசாருடைய வயிற்றில் புளியை கரைக்கின்ற மாதிரியான ஒரு சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு அருகில் சோதனைகளை நடத்துகின்ற போது எக்கச்சக்கமான போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருட்களோடு தொடர்புடைய நபர்கள் தொடர்பான விவரங்கள் என்று சொல்லி பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சமீபத்திய தொடர் காலங்களாக பார்க்கின்ற போது துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் என்பது மிக மிக அதிகமான ஒன்றாக காணப்பட்டது. ஆசியாவிலேயே அதிக துப்பாக்கிச் சூடு இடம்பெறுகின்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை எங்கே முதலிடத்துக்கு வந்து விடுமோ என்கின்ற அளவுக்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பார்க்கின்ற இடமெல்லாம், எங்களுக்கு தெரிந்த இடமெல்லாம், எங்களுக்கு அருகில் எல்லாம் நிகழ்ந்தேறி வந்தது என்பதை மறக்க முடியாது. அது கொஞ்சம் ஓய இப்போது போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே இலங்கையில் வடக்கு கிழக்கு தென் பகுதி என்று சொல்லி எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் கலாச்சாரமானது தலைவிரித்தாடி வருவது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்போது ஆங்காங்கே இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுவதும் அதற்கு பின்னால் இருக்கின்ற நபர்கள் தொடர்பான பல விஷயங்கள் தெரிய வருவதும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை இலங்கை மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இங்கே தங்காலை விஷயத்திற்கு வந்தால், தங்காலையிலே அந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட வீட்டுக்கு அருகாமையில் சோதனைகளை நடத்துகின்ற போது அங்கிருந்து பல்வேறு வகையிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் கிடையாது, அங்கு அருகில் இருந்த, அதாவது இந்த வீட்டுக்கு அருகில் இருந்த சுற்று வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய லொரியில் இருந்து, அதாவது ஒரு லொரியில் இருந்து ஒரு தொகையும் ஒட்டுமொத்தமாக சேர்க்கிற போது 3 லொரியில் இருந்து 624 கிலோ நிறையுடைய ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஐஸ், கொக்கைன், குஷ், ஹெரோயின் இந்த மாதிரியான போதைப் பொருட்களுடைய பாவனை அதிகம். இது எல்லாமே எங்கே பிடிபடும் என்று சொன்னால் தலைமன்னார் அல்லது கடற்பகுதிகள் அல்லது வடக்கு கிழக்கு என்று சொல்லி சில கடற்பிராந்தியங்களில் தான் பிடிபடும். ஊருக்குள்ள பிடிபடுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தொகையான போதைப் பொருட்கள் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கைதுகளும் இடம்பெற்றன. ஆனால் 624 கிலோ என்கின்ற மிகப்பெரிய தொகையிலான ஒரு போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது இலங்கையினுடைய வரலாற்றில் முதன்முறை என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் அங்கு 4 கை துப்பாக்கி மற்றும் T56 ரக துப்பாக்கி என்று சொல்லி 5 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த உயிரிழந்த நபர்கள் லொரிகளின் சாரதிகள் என்று சொல்லியும் இப்போது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. 1 கிலோ ஹெரோயினோ அல்லது ஏதாவது ஒரு போதைப் பொருள் பெரிய அளவு தொகை என்கிற போது 624 கிலோ ஹெரோயினுடைய ஒட்டுமொத்த தொகை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி நீங்களே மனக்கணக்கிட்டு பார்த்து கொண்டால் இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். எனவே இது மட்டும் கிடையாது, கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய
கெஹல்பத்திர பத்மே இப்போது சில விஷயங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பல பேரினுடைய கொலைக்கு தான் மூல காரணமாக இருந்திருக்கிறேன் என்றும், அது திட்டமிட்டது எல்லாமே தன்னுடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருடைய தொலைபேசியை போலீசார் அல்லது விசாரணை பிரிவினர் வந்து விசாரணை செய்கின்ற நேரத்தில் ஒரு பிரபலமான குடிபானம் அல்லது ஒரு பிரபலமான குடிபான நிறுவனத்தினுடைய பெயர் அங்கே கோட் வேர்டாக, ரகசிய அல்லது சங்கீத வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டு பதியப்பட்டிருந்தமை இப்போது தெரிய வந்திருக்கிறது. பத்மே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த கோட் வேர்டை பயன்படுத்தி இந்த சில பொருட்களை வந்து நாங்கள் கைமாற்றிக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அது தொடர்பான மேலதிகமான விவரங்களும் விஷயங்களும் இன்னும் தெரிய வர இருக்கிறது. இந்த தங்களை விஷயத்திற்கு திரும்பவும் வந்தால், இதற்கு பின்னால் கடந்த அரசாங்கத்தில் இருந்த முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள் தான் இந்த டீலர்ஸ் எல்லாருமே. இவர்களுடைய அந்த வணிகத்துக்குள் தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய டீல் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி இப்போது பல விதமான கதைகள் வந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இலங்கையை புரட்டி போடுகின்ற அளவுக்கு எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் வர்த்தகத்தினுடைய புள்ளியாக இன்றைய நாள் பதியப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய வரலாற்றில்.